ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தூங்கி எழும்புனதும் நிலாலும் என் கூடவே எழும்பிடுவா. நான் எவ்வளோ தூங்கி கிடந்தாலும் அவளை என் கூட அப்படியே தூங்கிடுவா. நான் எழும்பின உடனே அடுத்த செகண்டே அவளும் எழும்பி அழுதுருவா. அவள் எழும்புனதும் அவளை எடுத்து கொஞ்ச நேரம் கொஞ்சணும், இல்லைன்னா அவள் அழுதுகிட்டே இருப்பாள். அப்படியே நான் அவளை மைண்ட் பண்ணாமல் நான் கிச்சனுக்கு வந்தேன்னா என் கூட பின்னும் கிச்சனுக்கே வந்துட்டா ஊந்து. பாருங்கள் எப்படி இருக்கான்னு. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி காலமாக டிஃபன் செய்கிறதுக்கு தான் வந்துட்டேன். சப்பாத்தி தான் இன்றைக்கி செஞ்சேன். சப்பாத்தியும் கடலைக்கறியும். சப்பாத்தி எனக்கு ரவுண்டு ஷேப்பில் வராது, ஷேப்லெஸ்ஸாக தான் வரும். உங்களுக்கு எப்படி வரும்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போ நான் சப்பாத்தி செஞ்சாலும் ஃபியனா ஒரு ஸ்டூலை போட்டு ஏறி நின்றுடுவா. நானும் செய்கிறேன் அம்மான்னு. அவளுக்கு கொஞ்சம் மாவு எடுத்து கொடுத்ததுமே அவள் அதை கைனாலே அதை சப்பி அம்மா நான் சப்பாத்தி செஞ்சுருக்கீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருப்பாள். அதுக்கப்புறம் அந்த கட்டை எப்படா என் கையில் கிடக்குன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாள். நான் கீழே வச்சதுமே எடுத்து அதை உருட்ட ஆரம்பிச்சிடுவா. அப்புறம் அவள் உருட்டுன சப்பாத்தியெல்லாம் சேர்த்து வச்சு அவங்க பாட்டி கையில் கொண்டு கொடுப்பா. பாட்டி என்ன அப்படின்னு அவங்க பாட்டி அதை சுட்டு அவளுக்கு கொடுப்பாங்க. இப்படி தான் அவள் பண்ணிகிட்டு இருக்கா. இப்படி நம்ம சின்ன வயசுலேயே பிள்ளைங்களுக்கு ஏதாவது சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ண விட்டோன்னா அவங்களும் குக்கிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க, சாப்பிட்றதும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. அப்படியே சப்பாத்தி சுட்டுட்டு இருக்க நேரம் மீன் பாட்டி தான் வந்தாங்க. அதுவும் இறால்னு விழிச்சிட்டு வந்தாங்க. இறால் சாப்பிட்டு நிறைய நாள் ஆயிடுச்சு. 2 கூறு 200 சொன்னாங்க. ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்து. அப்புறம் பாட்டிக்கிட்ட கேட்டு 150 ரூபாய்க்கு தாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். சரி நீ கொண்டு போ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 150 ரூபாய்க்கு தந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபியானாவை பார்த்து சொன்னாங்க, அம்மா ரோஸ்ட் வச்சு தருவாங்க, நல்லா சாப்பிடு. நான் ஒன்று பாட்டிகிட்ட சொன்னேன். அவள் எதுவுமே சாப்பிட மாட்டா பாட்டி, இப்படி தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே மீன் பாட்டிகிட்டு மீனையும் வாங்கிட்டு ஃபியானால கையோட ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. ஃபியானா இன்றைக்கி ரெட்டை சடை போட்டு பூவும் வச்சா. ஃபியானாலுக்கு ரொம்பவே ஹாப்பி. அவள் ரொம்ப ஜாலியாக இன்றைக்கி ஸ்கூலுக்கு போனால். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.